Hi friends, welcome back to my channel. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பராக ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லாட்டினாலும் நம்ம எப்படி வெஜிடபிள்ஸை 3-4 டேஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது இந்த மாதிரி இது பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில்லியை பார்த்தீங்கன்னா அதோட காம்பை வந்து கிள்ளிட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் 1 வீக் கூட அப்படியே இருக்கும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் இருக்க சில்லிஸ்லாம் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். அந்த பேக்கில் ஏர்டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிகாஸ் ஒரு 1 வீக் முடியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா நான் இந்த மெத்தட் தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நல்லா ஏர்டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சூப்பராக நமக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் அந்த காம்பை கிள்ளிட்டு வைக்கணும், இல்லாட்டினா அழுகிடும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் தான் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்டோர் பண்ண போகிறோம். அது வந்து சின்ன பேக்கு, இது பெரிய பேக்கு. அது மாதிரி வெண்டைக்காய் வாங்குறப்ப இந்த பாகத்தை வந்து உடைக்காமல் வாங்குங்க, இல்லைன்னா அழுகி போயிடும். ஓகேங்களா, நமக்கு பார்த்தாவே தெரியும் பிஞ்சு வெண்டைக்காய் எது, முத்தின வெண்டைக்காய் எதுன்னு. ஓகேங்களா, நான் அப்படி தான் பார்த்து தான் வாங்குகிறேன். அது மாதிரி இந்த வெண்டைக்காயெல்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பிகாஸ் 1 வீக் முடியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கா. இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு நல்லா ஏர்டைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பண்ணிட்டோன்னா வெண்டைக்காய். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். இது நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா கேரட் மட்டும் சீக்கிரமாகவே இதாக போயிடும். ஓகேங்களா, அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 2 டேஸில் வந்து நம்ம சமைச்சிடலாம். இந்த மாதிரி வந்து இதை நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்ம கழுவி கூட இந்த பேக்கை நான் வச்சுக்கலாம். இது நான் அப்படியே வச்சேன்னா அதே மாதிரி கருவேப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி பீன்ஸையும் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு எனக்கு அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது. வீக்லி 1 டைம்ஸ் போய் நான் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.